ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கிராம ஊராட்சி செயலாளர் மற்றும் கிராம உதவியாளருக்கான பணி நியமன ஆணை அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த தேர்தலுக்கு முன்னாடி பணி நியமன ஆணை யாருக்கெல்லாம் வர இருக்குது, இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான நேர்காணல் நமக்கு எந்த மாதத்தில் எந்த தேதியில், முக்கியமாக இந்த மாதத்தில் நடக்க போகுதா இல்லையா, கிராம உதவியாளருக்கு பணி நியமன ஆணை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் எந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பணி நியமன ஆணை கொடுப்பாங்க, நேர்காணல் அதாவது ஏற்கனவே திறனறிவு தேர்வு முடித்த மாவட்டங்களுக்கு நேர்காணல் எப்போ நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த கிராம உதவியாளர் மற்றும் கிராம ஊராட்சி செயலாளர் சம்பந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிராம ஊராட்சி செயலாளர், இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான இன்டர்வியூ நமக்கு டிசம்பர் மாதத்தில் நடக்கிறதா இருந்தது. ஆனால் பல்வேறு காரணங்களால் இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான அந்த நேர்காணல் தள்ளி வைக்கப்பட்டாங்க. ஆல்ரெடி நம்ம ஜனவரி இல்லை பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே நடந்துரும், எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி நடந்துரும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான நேர்காணல் நடக்க போகுது. உண்மையா இல்லை பொய்யா, இல்லை நேர்காணல் நடக்காது, அந்த செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே கேன்சல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிடுறாங்க. முதல்ல நம்ம பார்க்கணும், நமக்கு பிப்ரவரி மாதத்திலேயே ஒரு ஆர்டர் சொன்னாங்க. அதாவது இந்த காலியாக உள்ள இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பணும் அப்படின்ற மாதிரியான மதுரை ஹைகோர்ட் நமக்கு இந்த கேஸ் போட்ட காரணத்தினால சொல்லியிருந்தாங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட நமக்கு இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான நேர்காணல் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி. எதற்காக அப்படின்னா, நமக்கு தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால நிறைய அறிவிப்புகள் புதுசாக வெளியாகுது. ஸோ நம்ம டெய்லி பார்க்குறோம். ஸோ தமிழக முதலமைச்சர் அவங்க நிறைய பணி நியமன ஆர்டர்லாம் கொடுத்துட்டு வராங்க. அதே போல் இந்த கிராம ஊராட்சி செயலாளர் மற்றும் கிராம உதவியாளருக்கான இந்த காலி பணியிடங்களை எலெக்ஷனுக்கு முன்னாடியே, தேர்தலுக்கு முன்னாடியே ஃபுல்லாகவே நிரப்பிடணும் அப்படின்ற அளவில் தான் இருக்கிறாங்க. ஸோ நடந்து முடிஞ்ச, முக்கியமாக இந்த கிராம உதவியாளருக்கான தேர்வுகள் திறனறிவு தேர்வு, நேர்காணல் நடந்து முடிந்த மாவட்டங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே நமக்கு பணி நியமன ஆர்டர் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதற்கான வேலைகளும் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. இந்த கிராம உதவியாளர் முக்கியமாக இந்த திருப்பூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், இந்த மாதிரியான திருப்பத்தூர் மாவட்டம், இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு 2-3 மாவட்டங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் அப்படின்றது முடித்து, இன்டர்வியூ முடித்து செலெக்ஷன் ப்ராசஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் கண்டிப்பாக ஒரு 1000 பேர் இல்லை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 800 பேர் வர இந்த பணி நியமன ஆர்டர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்ச் மாத இறுதிக்குள்ளே இல்லை ஏப்ரல் மாதம் ஒரு 10 தேதிகளுக்குள்ளே இந்த காலியாக உள்ள பணியிடங்கள், முக்கியமாக இன்டர்வியூ முடித்த மாவட்டங்களுக்கு நமக்கு பணி நியமன ஆர்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இந்த கிராம ஊராட்சி செயலாளரும் ஒரு கேஸ் முடித்து அடுத்த கேஸ், ஒரு கேஸ் முடிஞ்சு அடுத்த கேஸ், அந்த மாதிரி கேஸ் போயிட்டுருக்க காரணத்தினால விரைவில் அதையுமே அதற்கான நேர்காணல் அப்படின்றது முடித்து செலெக்ஷன் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. நேர்காணலை பொறுத்தளவில் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உள்ளவங்களை மட்டும்தான் வச்சு இன்டர்வியூ பண்ண போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டங்களும் நமக்கு தனித்தனியாக நேர்காணல் நடத்தி கூடிய சீக்கிரமே எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டோ பணி நியமன ஆர்டர் கொடுக்குற மாதிரியான நிறைய விஷயங்கள் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாருக்குமே முக்கியமாக இந்த கிராம ஊராட்சி செயலாளர், இந்த விஏஓ அசிஸ்டண்ட்டுக்கு இந்த மாத இறுதிக்குள்ளே, மார்ச் மாத இறுதிக்குள்ளேயே ஒரு அப்டேட் வரும். இதற்கான இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இதை பற்றி நிறைய வீடியோக்கள் போடுறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இனிமேல் நடக்காதா, தேர்தலுக்கு பிறகு தான் நடக்குமா, ஜூன் மாதம் தான் நடக்குமா, இந்த ஏற்கனவே இந்த கிராம ஊராட்சி செயலாளரில் ரேங்க் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்க
இருப்பாங்களா? இல்லை வந்து புதுசாக ஏதாவது ரேங்க் லிஸ்ட் வருமா? அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் இதற்கான அப்டேட் முக்கியமாக இந்த மாத இறுதிக்குள்ளேயே இந்த 2 போஸ்டிங்ஸுமே ஒரு அப்டேட் வந்து காத்திருக்கு அப்படின்றது தான் சொல்கிறோம். ஸோ இந்த அப்டேட் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.